பிறக்கிற குழந்தை ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் மெடிக்கல் டேர்ம்ஸில் இந்த கேஸை நாங்கள் ஆம்பிகியூவஸ் ஜெனிடேலியான்னு தான் சொல்லுவோம். You mean intersex baby? Exactly. இந்த ஓவரி எக்ஸ்லாம் டொனேட் பண்ணுற ஏஜென்சி பேர் ஏதாவது? அது ஏதோ ஆல் இஸ் வெல்னு ஒரு என்ஜிஓ தான் பண்ணியிருக்காங்க. அதோட கன்சர்ன் பர்சனை மீட் பண்ணோன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த முகேஷ் கூட மிஸ்ஸிங். ஹீஸ் த சீஃப் லேப் டெக்னீஷியன். அவன் ஃபோன் கூட சுவிட்ச் ஆஃப் இருக்கு. சற்று முன் கிடைத்த செய்தி. சென்னையில் உள்ள பிரபல கருத்தரிப்பு மையங்களில் பிறந்த குழந்தைகளின் உடலில் திடீரென மரபணு மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவ ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் செயற்கை கருத்தரித்தல் மூலமாக தங்களுக்கு பிறந்த குழந்தைகளின் உடலில் ஏற்பட்டுள்ள மரபணு மாற்றங்களை அறிந்து பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளது. இதை கண்டறிய தமிழக முதலமைச்சர் சிறப்பு மருத்துவ குழு ஒன்றை அமைத்துள்ளார். இதுவரைக்கும் ஓவராலா 12 பேஷண்ட்ஸ்க்கு ஸ்டெராய்டு இன்ஜெக்ட் ஆயிருக்கு. அதனால அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரிகவர் பண்ணிட்டு இருக்கோம். நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். மதுமிதா அன்னைக்கு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தா இவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நடத்திருக்காது. ஓகே சார், இதுக்கு மேலே இது வளர விடக்கூடாது. எஸ் ஏ போலீஸ் ஆஃபீஸராக நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ ப்ளீஸ் டூ இட். இதுக்கப்புறம் ரெப்புடேஷனில் மேட்ரு இல்லை சார். நீங்கள் யாரை வேணாலும் என்கொயர் பண்ணுங்கள். அந்த குழந்தைங்க விஷயத்தில் இவ்வளோ கொடூரமாக நடந்தவங்களை எல்லாம் விடவே கூடாது சார். சார், அந்த ஏஜென்ட் கொடுக்க வேண்டிய பணம் இல்லாமல் கேஸாக தான் சார் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் எப்படி தெரியுமா சார்? முகேஷ் தான் சார் அப்படி பண்ண சொன்னார். அப்போது இன்வாய்ஸ்லாம் யார் பேரில் போயிட்டுருக்கு? கம்பெனி பேரில் போட்டால் டாக்ஸ் ப்ராப்ளம் வருன்றதுனால அவர் பேர்லேயே போட சொன்னார் சார். யார் பேரில்? சார்லஸ் பேரில் பண்ண சொன்னார் சார். அப்போது சார்ல்ஸ்க்கு உனக்கு இந்த பிஸ்னஸில் டைரக்ட் லிங்க் இருக்கா? இருந்தால் இப்போவே சொல்லிடு. முகேஷ் ஆல்ரெடி மிஸ்ஸிங். நீ கூட அடுத்த டார்கெட்டாக இருக்கலாம். சார், ஒரே ஒரு வாட்டி முகேஷ் கூட அவன் வீட்டுக்கு போயிருக்கான் சார்.